ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து ஆம்பூர் மட்டன் பிரியாணிக்கு பண்ணுற வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இதில் வந்து ஸ்டார் அனீஸு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அடிப்பிடிக்காத பாத்திரம் தான் நம்ம எப்போ பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பாத்திரத்தில் கடலை எண்ணெய் விட்டுருக்கேங்க. ஒரு 300 ml மாதிரி தான் கடலை எண்ணெய் மட்டும்தான் விட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஹோல் கிராம்ஸ் எல்லாத்தையுமே அப்படி போட்டுக்கலாம். இதில் வந்து மசாலா அரைச்சி போடுற மாதிரி இருக்குதுன்னா அது ஊற வச்ச வரமிளகா தான், காஞ்ச மிளகாய் மட்டும்தான் ஊற வச்சு சேர்ப்போம். வேறு மசாலா எதுவும் கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆம்பூர் பிரியாணினாலே பார்த்துருப்பீங்க, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இதுதான் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது காஷ்மீரி மிளகா ஒரு 4, நார்மல் மிளகா ஒரு 6 அந்த மாதிரி கணக்கில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகா வந்து கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா தான் இந்த அரைச்சி வச்ச மசாலா அரைச்சி வச்ச வரமிளகா பேஸ்ட்டை ஊற்றிருக்கேன். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான். பச்சை மிளகாய்க்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, இந்த ரெண்டுமே நான் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா வதக்குங்க. இது வதங்கி எண்ணெய் பிரியறது தான் இதில் வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே பிரியாணினாலே நீங்கள் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் கலரும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போது புதினா இதெல்லாம் வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளியில் வந்து சென்டரில் இருக்கிறது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அந்த கட்டியான இடத்த வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு பெருசாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா வதக்க தான் போகிறோம். அதனால் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து நல்லா வதங்கி கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு, நமக்கு காரம் பத்தலைன்னா கூட நம்ம காஷ்மீரி மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க. அப்புறம் நான் வந்து கல்லுப்பு கொஞ்சம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு போட்டிருக்கேன். வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 100 கிராம் மாதிரி தயிர் சேர்த்திருக்கேன். ரொம்ப புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 விசில், மட்டன் வந்து இங்கே ரொம்ப எலசான கறியாக இருந்ததுனால நான் 2 விசில் மட்டும் வெறும் வேறு எதுவும் மஞ்சத்தூள் போடாமல் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மட்டனில் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக. அந்த வெந்த மட்டனை வந்து நம்ம எப்போவுமே எலும்பும் கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்துனிங்கனாலும், பெரிய பீஸாக கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கனாலும் கரைஞ்சும் போகாது, பிரியாணியும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து மட்டனில் வந்து நல்லா ஆட் ஆகிறதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் எப்போவுமே ஜீரக சம்பாவில் தானே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரட் ஜீரக சம்பா தான். அதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 டம்ளர் மாதிரி ஊற வச்சுருந்தேன். அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை அதில் போட்டிருக்கேன். போட்டு இப்போ 2 டம்ளர்னால் நான் வந்து 2.5 டம்ளர் மட்டும்தான் தண்ணி இதில் விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஏற்கனவே இருந்துச்சு, தண்ணி இருக்கும், அதனால் அதில் கம்மியாக தான் விட்டுருக்கேன். அரிசிக்கு அரிசி கொஞ்சம் வேறுபடுங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் அரிசி போட்டதையும் வந்து ஒரு லெமனை நான் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன். விட்டதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இது பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தட்டு போட்டு மூடினதுக்கப்புறம் நல்லா வெயிட் வச்சு மூடி வச்சுட்டு அடுப்பு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் பிரியாணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டான ஆம்பூர் பிரியாணி ரெடியாக இருக்கும். இது கூட நான் இதெல்லாமே இது ஒரு நாளில் என்னென்ன மட்டன் குழம்பு, முட்டை, சில்லி, ஒயிட் ரைஸு, ரசம், மட்டன் சுக்கா இதெல்லாமே செஞ்சுருந்தேன். அதுதான் இதுக்கு போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.